ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாகவே இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் வந்துச்சுன்னா பெற்றோர்கள் எல்லாமே நிறையா சிந்தனைகளுக்கு ஆளாயிருவாங்க. எப்படின்னா, அடுத்து பசங்களை கொண்டு போய் எதில் சேர்க்குறது, பிள்ளைங்களை எந்த இதில் சேர்க்குறது, அதுவும் குறிப்பாக அந்த 10வது 12வது படிக்கக்கூடிய குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கனாலுமே பேரண்ட்ஸ் ரொம்பவே சிந்தனைக்கு ஆளாயிருவாங்க. அதுக்காகவே நிறையா பொருளாதாரத்தை செலவு பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. அப்படியான ஒரு டைமில் தான் இப்போ நம்ம இருக்கோம், மே மாதத்தில். அப்போது படிப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப பிரமாதமாக வரும். பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து பாட்டுக்கு சர்ன்னு படிச்சுட்டு வருவான். ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்குன்னே கடன்னு வருவான். சிலர் அவர் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார், பின்னால் வச்சு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேரண்ட்ஸ் பிடிச்சி தள்ளிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு படிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அவன் படிப்பு ஒரு லிமிட்டடாகவே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த படிப்பு அப்படிங்கிறது சிறப்பாக படிப்பானா, அந்த வித்தை நல்லா வருமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஜாதகத்திலேருந்து நிறைய விஷயங்களில் நம்ம எடுத்துக்கலாம். வித்தை ஸ்தானம்ங்கிறது ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது 2ஆம் இடம். லக்னத்துக்கு 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிக்கும். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதனால தான் இப்போ 2ஆம் இடத்துல ராகு, கேது இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிறந்த இடம் ஒன்றா இருக்கும், அவங்க அப்புறம் இடம் விட்டு இடம் மாதிரி வேறு ஊரில் போய் படிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு பிகினிங்லேயே வந்துடும். இதில் அந்த ஆரம்ப கல்வி எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத அந்த 2ஆம் இடம் சொன்னாலும், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியால் மேன்மை அடையக்கூடிய இடம் அப்படிங்கிறதெல்லாம் 4ஆம் இடத்தை வச்சு தான் எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் தான் வித்தை ஸ்தானம்பாங்க. வித்தை ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, பிரமாதமாக கல்வி வந்துடும். வித்தையான் வித்தை தண்ணில் விளங்கிய சுபரோட புத்தியால் சுபனை வார்க்க புதனுமே பலவானாக வித்துவானாகி மிக்காய் மிகுந்தவன் ஜதுரனாகி உத்தரவாதியாகி உலகினில் இருந்து வாழ்வான் அப்படின்னா. அப்படி பேரும் புகழோடு உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல கல்வியெல்லாம் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு 4ஆம் இடத்த அதிபதி வலுவாக இருந்தாலே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வித்தைக்கு புதன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். படிப்பு அப்படின்னாலே புதன் தான். புதன் இல்லாமல் படிப்பை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பொன்புதன் 2 கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் அப்படின்றான். அப்போ புதன் வலுவாக இருந்தாத்தையும் கல்வியை பற்றியே சொல்ல முடியும். அப்போது இந்த புதனுடைய வலு எப்படி இருக்குது அவங்க ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிப்பை மூவ் பண்ணி கொண்டு போனால் சரியாக இருக்கும். இப்போ சிலர் பார்த்திங்கன்னா எடுத்ததும் ஃபஸ்ட் ரேங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கனாக்கா, எல்லாருனாலையும் வர முடியல அப்படின்னாக்கா, அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்கனாக்கா, அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மட்டும்தான் படிப்பேன், பாக்கி இருக்கிற 39 பேரும் படிக்க மாட்டானா? அப்படிலாம் கிடையாது. கல்வியினுடைய தரம்ங்கிறது அவங்களுக்கு இயற்கையிலேயே விதிக்கப்பட்டது. இந்த இடத்துல இவ்வளோ தான் வரும், இந்த இடத்துல இவ்வளோ தான் வரும். சிலர் பார்த்திங்கன்னா 6வது வரைக்கும் படிப்பு ரொம்ப மோசமாக படிச்சுக்கிருப்பேன், அதுக்கப்புறம் விட்டு கலப்புனான்னா சர்ன்னு போயிடாம மேலே. இது ஒரு சிலருக்கு இன்னும் பெருசாகவே வரும். அதாவது +2 வரைக்கும் பேருக்கு ஒரு படிப்பு அப்படிங்கிற மாதிரி படிச்சுவிட்டு என்னத்தையோ சத்தியாப்பா நானும் +2 முடிச்சிருக்கேனாப்பா அப்படின்னு சொல்லி படிச்சுவிட்டு அப்புறம் அப்படியே போய் ஒரு வேலையில் உட்காந்தாருன்னா அதுக்கப்புறம் ஒரு கிளப்பும் பாருங்கள், சும்மா சல்லுன்னு மேலே பிஏ முடித்தேன், எம்ஏ முடித்தேன், அதை முடித்தேன், இதை முடித்தேன்னு கிடுகிடுன்னு வந்துடுவாங்க மேலே. அப்போ சிலர் பார்த்திங்கன்னா அந்த வயசான காலங்கள்லாம் படிப்பாங்க. 80 வயதில் +2 பாஸ் பண்ணினார், 70 வயதில் டிகிரி வாங்கினார் அப்படின்னெல்லாம் சமயத்தில் பேப்பரில் படிக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய திசை அவங்களுக்கு லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது முன்னக்கூட்டியே வந்திருந்ததுன்னா படிப்பில் ரொம்ப பிரமாதமாக வந்திருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கிறது, எந்த துறையில் அவங்கள கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும் உண்டான விஷயந்தான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பையன் ஒரே அடியாக நிற்பேன், இங்கே என்னைய சேர்த்து விட்டா இதில் தான் சேர்த்து விடணும், ஏரோநாட்டிக்கலில் தான் நான் படிப்பேன், நான் மற்றதுக்கு படிக்க மாட்டேன், எனக்கு அந்த காலேஜில் தான் வேணும், அந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நட்டக்குத்தில் நிற்கிறதெல்லாம் உண்டு. அவ்வளோ விருப்பப்பட்டு எடுக்கிறானே அப்படின்னு சரி இப்போ அப்படித்தான் எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி எல்லாம் ஜெட் பண்ணி ரைட் பண்ணின்னு கொண்டு போய் அனுப்பிச்சி விட்டா அட்மிஷனை போட்டு வச்சா அங்கேருந்து பின்னங்கால் பிடரியில் அடிக்கிற வேகத்தில் ஓடியாருவேன். நான் என்னமோன்னு நினச்சி உள்ள உடனே அங்கேனியா இம்பிட்டு படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடுன்னு ஓடியாந்துருவார். அப்போது அவன் படிப்பான் படிக்க மாட்டாங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெளிவான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான கல்வியை துறையை அப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது சரியாக வரும். இப்போது முதல் மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுறாங்க, மற்றவங்கெல்லாம் யாரும் சக்ஸஸ் ஆகலையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் கடைசி மார்க் எடுத்தவங்கிட்ட வேலை தான் பார்த்துக்கிருப்பான்.
அப்போது இந்த கல்விங்கிறது வந்து தரத்தை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது, மனப்பாட பவரை நிர்ணயம் பண்ணுறதுன்னு என்ன சொல்லலாம் நம்ம நாட்டு கல்வியை பொறுத்த வரைக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இந்த கல்வியை வந்து எப்படி ஜாதக ரீதியாக நம்ம எடுத்துக்கிறது, எந்த துறையில் அவன் போவான் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு நிறைய வழிமுறைகள் உண்டு. அதில் நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் பார்க்கலாம். பொதுவாக என்ன சொன்னோம், கல்விங்கிறது வந்து அதுவும் வந்து ஆரம்ப கல்வியை தாண்டியாச்சுனாலுமே அடுத்து உயர்கல்வி அப்படின்னு போகிறப்ப 4ஆம் இடம் வலுவாக இருக்கணும், பட்டம் மேற்பட்ட படிப்பு அப்படின்னெல்லாம் போகிறதுக்கு 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் உண்டு. இதில் ஒரு பக்கம் இந்த ஸ்தான பலமும் இருக்கணும், இன்னொரு பக்கம் வந்து படிப்பை கொடுக்கக்கூடிய புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க ஜாதகத்தில். அப்போ புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதல் பாயிண்ட் வந்து 6, 8, 12ஆம் இடங்களில் புதன் மறையாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ புதன் மறையாமல் இருக்கிறதுங்கிறதும் புதனோட சேர்ந்த கிரகங்களும் புதனை பார்த்த கிரகங்களும் தான் அவங்களுடைய படிப்புடைய லைன் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த புதன் வந்து சனீஸ்வரனோட சேர்ந்திருந்தாலோ பார்த்துருந்தாலோ அல்லது அவருடைய நட்சத்திர காலில் உட்காந்துருந்தாலோ அல்லது ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி உட்காந்துருந்தாலோ பரிவர்த்தனை யோகத்தில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு படித்த படிப்பும் செய்கிற தொழிலும் ஒரே மாதிரியான அமைப்பில் வந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கிற ராமாயணம் இடிக்கிற பெருமாள் கோயில்னு நிற்பான், என்னத்தையாவது ஒன்றை படிச்சுவிட்டு வேறு என்னத்தையாவது ஒரு வேலையில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் படிச்சிருப்பார், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அல்லது ஏதாவது ஒரு தமிழ் லிட்ரேச்சர் அல்லது பிஎஸ்சி மேத்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் துறையில் பிரமாதமாக இருப்பார். படிச்சுட்டு வர்றவங்களோட ரொம்ப டேலண்ட்டாகவே வேலை பார்த்துட்டு இருப்பார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருப்பார், அவர் வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் போய் நின்றுட்டு இருப்பார். அப்போ படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலை இன்னொன்றா இருக்கும். அது பெரும்பகுதி அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் வந்து அந்த புதனும் சனியும் சாஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற மாதிரி 6, 8ன்னு உட்காந்துருந்துச்சுன்னா ஜாதகத்தில் புதன்லேருந்து என்ன வர இடத்துல சனி 6ஆம் இடம் 8ஆம் இடங்கள்லையும், சனியிலேருந்து என்ன வர்றப்போ புதன் வந்து 6, 8ல் உட்காந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு படித்த படிப்பு ஒன்றும் பார்க்குற தொழில் ஒன்றுமா அப்படி சேஞ்ச் ஆகி அமையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதில் ரொம்ப விகரசாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் வந்து ரெட்ராகேட் ஆகி நிற்கிறார், சனி ரெட்ராகேட் ஆகி நிற்கிறார், அல்லது சனி ராகு கேதுவோட சேர்ந்து நிற்கிறார், அந்த மாதிரியான கடுமையான அளவில் பிரிவினைகளெல்லாம் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே அந்த ஃபீல்டை விட்டு வேறு ஃபீல்டில் போய் நிற்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம். அப்போது மார்க் எடுக்கிறதுங்கிறது வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தே மட்டும்தான் சிறப்பான ஸ்டூடெண்ட்டு, மற்ற ஆளுகள்லாம் சிறப்பான ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் இவங்களுடைய படிப்பு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு புதன் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கிறார். அதில் முதல் பாயிண்ட் வந்து புதன் மறையாமல் இருக்கணும், அதே மாதிரி 4ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது பட்டப்படிப்பை நோக்கி நகர்த்துறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு. சரி, இப்போ புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையிலையோ அல்லது உச்சம் பெற்ற நிலையிலையோ நின்றுட்டா அவங்களுக்கு வந்து அது தனிமையில் நிற்கிதுன்னு வச்சுக்கிறோம். புதன் கூட யாருமே சேரலை, அவர் ஆட்சியாக இருக்கார் மிதுனத்தில் அல்லது ஆட்சி உச்சமாக இருக்கார் கன்னியில், அந்த ஸ்தானம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படியான ஒரு அமைப்பில் வந்து ஒரு ஜாதகம் இருக்குன்னா அவங்க இப்போ +2 முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட லைன் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக வரும். சிஏ படிக்கிறேன், இந்த ஐசிடபிள்யூ படிக்கிறேன், அப்புறம் கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த லைனில் கொண்டு வரலாம். அதுலேயும் இன்னொரு விஷயம், புதன் வந்து தமிழ் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு புதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கூட உண்டு. இருந்தாலும் லிட்ரேச்சருங்கிறதும் அதுலேயும் குறிப்பாக தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து படிக்கிறதுங்கிறது வந்து எதுவுமே அமையலைன்னா கடைசியாக வந்து அதில் சேர்ப்பா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இருப்பாங்க. அதனால் அக்கௌண்ட்ஸுங்கிறது வந்து மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ புதன் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா இதில் ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருந்தாருங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான அமைப்பில் வருது. சரி, இந்த புதன் வந்து சூரியனோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தா அது ரொம்ப பிரமாதமான யோகம், அதுக்கு பேர் புதாத்திய யோகம்னு பேர். சண்டனும் புலவன் கூட, சண்டன்னா சூரியன், புலவன்னா புதன், சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன் காரியம் கொண்டிடும் யூகவானாய் கோதரு குணனாய் எங்கும் அண்டிடுங் கீர்த்தியோடு அதிசுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரையன் விதித்தவாறேனா. அப்போ பகவானுடைய அனுகிரகத்தில் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து நின்றுச்சுன்னா அவங்க ரொம்ப பிரமாதமான வித்தை கல்வி கேள்வியில் வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அது நிபுண யோகம்னே சொல்கிறான். ஆனாலும் நிபுண யோகம் இந்த சூரியன் புதன் சேர்க்கைங்கிறது நிறைய பேர்த்துக்கு சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த யோகம் எந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய யோக பாக்கியத்தினுடைய பர்சன்டேஜ் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பில் சேர்ந்துருந்துச்சுன்னா ரொம்ப உயர்வான மிக உயர்வான கல்வி,
அதே மாதிரி ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன், அந்த மாதிரியான அமைப்புலலாம் வருது. அந்த சூரியன் புதன் சேர்ந்திருக்கிற அந்த பொசிஷனை பொறுத்து அது புதாத்திய யோகம்னு தனியாக ஒன்று பார்ப்போம், அதில் அதை எடுத்துக்கலாம் நம்ம. இதுக்கு இடையில இந்த சூரியன் புதன் சேர்ந்திருக்கிற சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமான சேர்க்கை. அந்த ஒரு சேர்க்கை வந்து புதன் இதில் வந்து ஆட்சியும் இல்லை உச்சமும் இல்லை, சூரியன் புதன் மட்டும் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம்னா அது புதாத்திய யோகம் நிபுண யோகத்தில் இருக்கிறதுங்கிறதுனால கல்வி யோகம்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தான் வரும். அதுலேயும் குறிப்பாக சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் நின்று, அதாவது சிம்மத்தில் சூரியன் புதன் காம்பினேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாதமான கல்வி வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ கல்வி வந்து எதை நோக்கி நகரும், அதாவது புதனும் சூரியனும் சேர்ந்துருக்குங்கிற பட்சத்தில் கல்வி எதை நோக்கி நகரும் அப்படின்னு பார்த்தா குரு தொழில், அதாவது வாத்தியார் வேலை பார்க்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு யூனிவர்சிட்டிஸில், அதே மாதிரி அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான லைனில். இது இல்லாமல் வந்து சட்டப்படிப்பு, அதாவது லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறதுங்கிறது, நிர்வாகவியல் படிக்கிறதுங்கிறது, எம்பிஏ படிக்கிறேன், எம்எஸ் ஃபினான்ஸ் படிக்கிறேன் அப்படிலாம் வர்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான பாயிண்டெல்லாம் வந்து இந்த சூரியன் புதன் சேர்க்கையில் இருக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போது இந்த புதாத்திய யோகம்ங்கிறது இன்னும் வலுவாக இருக்கணும். அந்த வலுவாக இருக்குங்கிற பட்சத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறதுங்கிறது, எம்எஸ் ஃபினான்ஸ் படிக்கிறதுங்கிறதோ, அல்லது வந்து இதில் எம்பிஏ படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் வர்றதுங்கிறதோ ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ சூரியன் புதன் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு நிர்வாகவியல் சம்மந்தப்பட்டது, சட்டத்துறைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல அவங்களுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அது சம்மந்தமாக படிக்க வைக்கலாம். சரி, அப்போ சூரியன் புதன் சேர்க்கை இப்படி இருக்குது. சூரியன் புதன் சேரலப்பா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்குப்பா எங்கள் ஜாதகத்தில், எங்கள் பையனுடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரன், அது புதனும் சந்திரனும் சேர்ந்துருக்கு, பொண்ணோட ஜாதகத்தில் புதன் சந்திரன் சேர்ந்துருக்குன்னா அது ரெண்டும் ரொம்ப பிரமாதமான அமைப்பு. ஏன்னா புதனும் சந்திரனும் சேர்றதுங்கிறது வந்து யோகம்னே சொல்லலாம். அன்புல மதிமால் கூடினா, மதினா சந்திரன், மால்னா நெடுமால்னு சொல்லக்கூடிய புதன். பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே எனும் மெச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாழும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிறது ஆழ்வார் பாசுரம் இல்லையா, தொண்டரடிப்புடி ஆழ்வார் பண்ணது. அதில் புதனுக்கு பச்சை கலர் சொல்கிறாங்க, அந்த பக்கம் பெருமாளுக்கும் பச்சை கலர். அதனால தான் புதனை வந்து விஷ்ணு கிரகம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த புதனோட சந்திரன் சேரையில் அன்புல மதிமால் கூடி அவனிகள் உதித்தவாலன் இன்புறு வார்த்தை சீலன் எழில்தன மக்கள் வெண்டீர் தன்பதி அதனிற் கூடி சர்க்குண யூகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழாக வாழ்வான். அப்போ பேரோடும் பொருளோடும் சிறப்போடும் பிழைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு சொல்லுன்றான். அப்போ அந்த அளவுக்கு படிப்பும் நல்லபடியாகவே கொடுத்துருவார். இதில் சந்திரன் ஆட்சியாவோ புதன் ஆட்சியாவோ புதன் உச்சமாவோ அல்லது சந்திரன் உச்சமாவோ அமைஞ்சிட்டா அல்லது குரு பார்வையிலேயே அமைஞ்சிட்டா மிகச்சிறப்பானதொரு யோகம். சரி, அப்போ இந்த சந்திரன் புதன் சேர்ந்துருக்கிறதுங்கிற இந்த காம்பினேஷனை மட்டும் எடுத்துட்டா இவங்க வந்து என்ன மாதிரியான படிப்பு படிப்பாங்க அப்படின்னு வரையில், சந்திரனுக்கு வந்து மெயினாக ஜலகிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கேட்ரிங் டெக்னாலஜிங்கிறது இது இந்த மாதிரியான புதன் சந்திரன் சேர்க்கைக்கு ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், அது சம்மந்தப்பட்ட படிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சரியாக வரும். புதனும் சந்திரனும் சேர்றதுங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஆப்டாக வரும். அது மாதிரியான தொழில்கள் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சம்மந்தமாக படிக்கவும் வைக்கலாம். அப்போது சந்திரன் புதன் சேர்ந்துருக்கிறதுங்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியா. அதில் வந்து இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சந்திரனோட சேர்றதுங்கிறதுனால இது படிக்கலாம், அதாவதுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க இல்லையா, ட்ராவல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டால் மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் பிளானட் இந்த சோடியாக்னு எடுத்துக்கிட்டால் அது சந்திரனை தானே சொல்கிறோம். அப்போ அந்த சந்திரனோட சேரக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட கல்வியை கொடுக்கறதுக்கான அமைப்பு, உணவுப் பொருள் சம்மந்தமான கல்வியை கொடுக்கறதுக்கான அமைப்பு. சந்திரன் வந்து வளர்பிறையும் தேய்பிறையும் கொண்டவருங்கிறதுனால குறிப்பாக வளர்பிறை சந்திரனோட புதன் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங், அந்த மாதிரி அந்த ஃபேஷன் ஓரியன்டான கல்விகள், இது மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லைனில் இவங்களை படிக்க வச்சோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எது சந்திரனும் புதனும் சேர்றதுங்கிறது. இப்போ இந்த சந்திரன் புதன் சேர்க்கைக்கு இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் ஜலகிரகம் இல்லையா, அதனால் இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது கப்பல் சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதே மாதிரி இதில் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸு, அதாவது விமானம் தொடர்பான படிப்பு,
இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒத்து வரும். அப்போ சந்திரன் புதன் சேர்ந்துருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கவனமாக சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. எப்படின்னா அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்காங்க சந்திரனும் புதனும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த இடத்துல புதன் நீசமாகிறார், சந்திரன் பவர்ஃபுல்லாக வர்றார். அப்போ அவங்களுக்கு வந்து ஜலகிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நிற்கிறதுங்கிறதுனால மீனத்தில் சந்திரன் போய் உட்காந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கிறதுனால, அவர் கூட புதன் இருக்கார், அவர் நீசமாக இருக்கார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சந்திரன் வந்து மீனத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட கல்வி ரொம்ப பிரமாதமாக வரும். கேட்ரிங் சம்மந்தப்பட்ட கல்வி பிரமாதமாக வரும். அதே இது சந்திரன் கடகத்தில் இருந்து அங்கே புதன் சேர்ந்திருந்தாலும் அந்த கேட்ரிங் கல்வியில் இன்னும் சிறப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வந்து 12ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் மீனம்ங்கிறதுனால போக்குவரத்து சம்மந்தமானது. அதாவது ஏரோநாட்டிக்கல் சரி வராது. இதில் மீனத்தில் சந்திரன் புதன் காம்பினேஷன் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் ஏரோநாட்டிக்கல்ங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஆனால் நாட்டிக்கல் சயின்ஸ் நல்லாயிருக்கும். தட் இஸ் ஷிப்பு, கப்பல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வரும். அப்படின்னு இது மாதிரி ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரனும் புதனும் சேர்ந்து கன்னியில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சமாகிறார். அப்போது அவங்களுக்கு நாட்டிக்கல் சயின்ஸ் வர்றதுங்கிறத விட, கப்பல் சம்மந்தப்பட்ட படிப்புங்கிறத விட ஏரோநாட்டிக்கல் சயின்ஸுங்கிறது நல்லா வரும். விமானம் தொடர்பான கல்விகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக வரும். இப்போ இதே இது வந்து துலாத்தில் உட்காந்துருக்காரு சந்திரனும் புதனும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போ இந்த சந்திரன் புதன் சேர்க்கை அப்படின்னு இருந்ததுன்னா இது மாதிரியான படிப்புகள் அவங்களுக்கு அதில் ஈடுபாடு தானாகவேவும் இருக்கும். நம்மளும் அந்த லைனில் செயல் பண்ணால் ரொம்ப சரியாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இது ஒரு பக்கம். இப்போ சந்திரன் புதன் சேர்ந்த மாதிரி புதனோட சூரியன் சேர்ந்தார், புதனோட சந்திரன் சேர்ந்தார். இப்போ புதனோட செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கிறோம். செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் சட்டம் தொடர்பான படிப்பு, அரசியல் தொடர்பான படிப்பு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது அதே மாதிரி அட்வொகேட் படிக்கிறதுங்கிறது, அப்புறம் வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது, அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் அந்த மாதிரியான விஷயங்கள், ஆர்கிடெக்சர், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த புதன் செவ்வாயினுடைய காம்பினேஷன் அதை சனி பார்த்துட்டாருன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு டேலண்டடான படிப்பில் வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த படித்த படிப்புலேயே ரொம்ப பிரமாதமான ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் சொல்லலாம். அப்போது இந்த பக்கம் வந்து புதன் இங்கிட்ட வந்து செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் இருக்குங்கிற மாதிரியான அந்த ஜாதகர்களுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு பக்கம் ஹார்டானதுன்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக வரும். சிவில் இன்ஜினியரிங் கூட சிறப்பாக வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால். அதே மாதிரி செவ்வாயோட புதன் சம்மந்தப்படுறதுங்கிறது வலுவான அமைப்புங்கிறதுனால செவ்வாய் வந்து சட்டம், காவல், போலீஸு, நிர்வாகவியல் தொடர்பான அதிகார மையம் அப்படின்னு வர்றதுங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட படிப்பு. அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், குரூப் 1, குரூப் 2 அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதில் இந்த புதன் செவ்வாய் காம்பினேஷன் அல்லது புதன் சூரியன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அதை நோக்கி இவங்களை திருப்புறது அப்படிங்கிறதுல வந்து படிப்பில் இந்த பக்கம் திருப்பினோம்னாக்கும் புதன் செவ்வாய் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து கவனமாக பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் தள்ளலாம். இப்போது இந்த புதன் செவ்வாயில் செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கிறதுங்கிறது மேஷத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கிறது ரொம்ப பிரமாதமாக வரும். அதே இது வந்து விருச்சகத்தில் சேர்ந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கிறத விட சட்டம் தொடர்பான படிப்புகள்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான அளவில் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அதை குரு பார்த்துட்டாக்க அவங்க ஜட்ஜாக வர்றதுக்கான அமைப்பெல்லாம் கூட உண்டு. அப்போ செவ்வாய் வலுவாக இருக்கணும், புதன் வலுவாக இருக்கணும், குரு அதை பார்க்கணும் அல்லது சேர்ந்துருக்கணும், அல்லது சார பரிவர்த்தனைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் டச் ஆகிருச்சுன்னா, குரு டச் ஆகிருச்சுன்னா அவங்க ஜட்ஜாகிற வரைக்கும் அந்த யோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ புதன் செவ்வாய் சேர்றதுங்கிறது இப்படி. இந்த புதன் செவ்வாயோட சனி பார்வை கிடச்சிருச்சுன்னா அவங்க தான் மருத்துவத்துறையில் வர்றதுங்கிறது. அப்போது இந்த புதன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ மகரத்துலேயோ அல்லது வந்து புதன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ உட்காந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து மருத்துவத்துறையில் ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி போயிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த புதன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறவங்க வந்து மருத்துவத்துறையில் படிச்சுட்டு மேற்கல்வின்னு படிப்பாங்கள்ல, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து படிக்க போகிறாங்க வருங்க. அப்போ வந்து இஎன்டி படிக்கிறது அல்லது வந்து பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாக்கும் கைனகாலஜி படிக்கிறதுங்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சரியாக வரக்கூடிய அதே மாதிரி செவ்வாய் புதன் அப்படிங்கிறதுனால ஆர்த்தோ, எலும்பு முறிவு அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுங்கிறது, அதே மாதிரி ரத்தம் சம்மந்தமான படிப்புகள் படிக்கிறதுங்கிறது இதெல்லாம் வந்து உயர்கல்வியை நோக்கி போகல இந்த
மருத்துவத்துறை சார்ந்த கல்வியில் இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது வந்து மருத்துவத்துறையை நோக்கியும் போகிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. இப்போ புதன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்குது, அது ஜலராசியாக இருக்குது, அல்லது வந்து 6ஆம் இடத்துல இருக்குது, அது ஜலராசியாக இருக்குது, அப்படிங்கிற மாதிரியான காற்று ராசியாக கூட இருக்கட்டுமே. அப்படி இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா என்ன ஆகும்னா, அவங்க தான் செலவு பண்ணி வெளிநாட்டில் போய் மருத்துவத்துறைக்கான அந்த சீட்டெல்லாம் வாங்கி எம்பிபிஎஸ்க்கு போய் வெளிநாட்டில் பணம் கட்டி படிக்கிறாங்க. எங்கள் பிள்ளை ரஷ்யாவில் படிக்குது, இந்தோனேஷியாவில் படிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த சேர்க்கை இருக்கிறதுங்கிறது. அப்போ அந்த புதன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து வலுவான ஒரு இடம். இங்கேயும் சட்டம் சம்மந்தமான படிப்பு, மெயினாக மருத்துவத்துறை சார்ந்த கல்விகள். இப்போ இந்த புதன் செவ்வாய் வீக்கான பொசிஷனில் சேர்ந்துருந்தாங்கன்னா, அவங்க வந்து வீக்கானன்னா ரொம்ப மோசமாகவும் சேர்ந்துருக்கக்கூடாது, ஆட்சி உச்சம் இல்லாமல் சேர்ந்துருக்காங்கங்கிற பட்சத்தில் நர்சிங் படிக்கிறது, ஃபார்மசி, அப்புறம் வந்து இன்னும் குறிப்பாக மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இல்லையா, இன்ஜினியரிங் லைனில் மெடிக்கல் படிக்கிறது, அல்லது மெடிக்கல் லைனில் இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது, அது மாதிரியான கருவிகள் சம்மந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறதெல்லாம் இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையில் சிறப்பாக வரும். அதே மாதிரி இந்த செவ்வாய் மாதிரியே புதனோட செவ்வாய்க்கு அடுத்து புதன் தான் இருக்கார், அப்புறம் குரு சேர்றாருன்னு வச்சுக்கிறோம். புதனும் குருவும் சேர்ந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பெற்ற நிலையில் நின்று இருந்தார்னா ரொம்ப சிறப்பாக வரும் படிப்பு. புதன் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, அல்லது குரு ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில், அதுலேயும் குறிப்பாக தனுசில் இருந்தால் மூலத்திரிகோண ராசிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ புதனும் குருவும் சம்மந்தப்பட்டு நிற்கிறது. படிப்பு என்ன மாதிரியான கல்வி படிக்கலாம் அப்படின்னா, லெக்சரராக போகிறதுங்கிறது, ரிசர்ச் ஸ்காலராக போகிறதுங்கிறது, அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனை நோக்கி போகிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வகையில் போகிறது, நிதி சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதாவது அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட படிப்புகள், இது எல்லாமே வந்து இதில் எங்கே போய் நிற்கிதுன்னா, குரு பவர்ஃபுல்லாக இருந்து புதன் அதை விட கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தாருன்னா நிர்வாகவியல்னு சொல்லக்கூடிய இதில் வந்துடும். அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ ஹெச்ஆர் படிக்கிறதுங்கிறது, எம்பிஏ ஃபினான்ஸ் படிக்கிறது, எம்பிஏ மார்க்கெட்டிங் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்துடும். இதே இது வந்து புதன் வலுவாக இருக்கார், ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியில் உட்காந்துருக்கிறார், புதன் ஆட்சி உச்சமான நிலையில் நிற்கிறார், அவர் கூட குரு உட்காந்துருக்கார் அப்படின்னு எடுத்துகிட்டா அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, இது ஆடிட்டிங்கு, இது மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாக வரும் ஒரு சிலருக்கு. ஏன்னா இந்த புதன் குரு சேர்க்கையை சேர்ந்து அவர் வந்து இதில் உட்காந்துருக்காரு, 7ஆம் இடம்னு வச்சுக்கிடுவோம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அது பிரயாணஸ்தானமாக போயிடும். அப்போ அதுவும் காற்று ராசியில் உட்காந்துருந்துச்சுன்னு வைங்க, அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஜலராசியாக இருந்தால் நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே இது வந்து நில ராசியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் அவங்க பிரமாதமாக பண்ணிட்டு வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. 12ஆம் இடமாக இருந்தது அப்படின்னா, 12ஆம் இடம் புதனுக்கு மறைவு கிடையாது ஆக்சுவலாக. அப்போ 12ஆம் இடமாக இருந்தது, இப்போ குருவும் 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டால் மேஷ லக்னம், 12ல் குரு ஆட்சி, கூட புதன் உட்காந்துருக்கார். ஈவன் புதன் அந்த இடத்துல நீசமானாலும் நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார். அப்போ புதன் உட்காந்துருக்கார் அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுங்கிறது, வெளிநாட்டிலேயே படிச்சுட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிறது, வேலை ஆகிறதுங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் நோக்கி போயிருன்ற மாதிரியான அமைப்பு அந்த புதனும் குருவும் சம்மந்தப்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள். சரி, புதனோட சனி நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சனிக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ஜினியரிங் துறையில் வரக்கூடிய மற்ற படிப்புகள்னு சொல்லக்கூடிய பிடெக்கில் வந்து என்ஜினியரிங், பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் படிக்கிறதுங்கிறது, அதே மாதிரி சனி புதனோட சம்மந்தப்பட்டு நிற்கிறதுங்கிறதுனால ஹார்டான தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தான் வந்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு கூட வராது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது இதில் ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி புதன் சேர்ந்து புதன் வலு கம்மியாக இருந்து சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவருடைய திசையும் நடந்ததுன்னா கல்வியில் ஒரு சிலருக்கு தடை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி தசை நடக்கலை, புதன் தசை நடக்குது, பிரச்சனை இல்லை. இல்லை புதன் தசையும் நடக்கலை, சனி தசையும் நடக்கலையாப்பா, சனியும் புதனும் சேர்ந்து தான் இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிற, நல்லாயிருக்கும். சனி புதன் சேர்ந்துருக்குங்கிறதுல தொழில் சார்ந்த கல்வி படிக்கிறது, அவங்க படித்த படிப்பிலேயே அவங்களுக்கு தொழில் அமைகிறது, படித்த உடனே வேலைக்கு போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ படிப்பை நோக்கி போகிறதுல வந்து அதிகமாக சிரத்தை எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிற படிப்புலலாம் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது. ரிலாக்ஸ்டாக அப்படி படிச்சுட்டு வருவாங்க. புதன் சனி சேர்ந்துருக்கிறவங்கள பாருங்கள், படிப்பு வந்து ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்லை, ரிலாக்ஸாக படிப்பாங்க. ஆனால் தொழிலில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவாங்க. ஏன்னா அந்த இன்டெலிஜென்ஸை வந்து தொழிலில் கொடுக்கும். சிலருக்கு வந்து
அந்த படித்து ஓரன் 2 2 4ன்னு வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணுறது வேணால் கஷ்டமாக இருக்குமே தவிர அதை கால்குலேஷனாக போட்டு அதில் செயல்படுத்துகிறப்ப வேலைன்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அந்த முடிவுலாம் எடுப்பாங்க. அந்த டிசிஷன் எடுக்கிறது, முடிவெடுக்கக்கூடிய வேகம், திறன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ புதன் சனி சேர்ந்துருக்கிறவங்க வந்து தன்னுடைய தொழிலில் அவங்க வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னேச்சர் வைப்பாங்க பாருங்கள். அது மாதிரி தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ அப்போ புதன் சனி சேர்றதுங்கிறது ஒரு சிறப்பான சேர்க்கை. இதுவும் வந்து தொழிற்கல்வியை படிக்கிறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக இன்ஜினியரிங் சைடில் திருப்பி விடுறதுக்கான அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. இந்த புதன் சனி சேர்ந்துருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது சரியாக இருக்கும். இல்லை நான் புதன் சனி சேர்ந்துருக்குப்பா, நான் டீச்சருக்கு படிச்சுட்டு வேலை பார்த்துக்கு இருக்கேன், அதுவும் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன், அஃப்கோர்ஸ் ரைட், இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய ரேட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அவங்களுக்கே அந்த திருப்தி கம்மியாக இருக்கும். நம்ம இதுக்கு பதிலாக அதை பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது அதுக்கு பதிலாக இதை பண்ணியிருந்திருக்கலாம், இல்லது இருந்து இந்த வேலையில் வந்து உட்காந்துருக்கேன், இது செட் ஆகலை, சரி வரல, நிம்மதி இல்லை, திருப்தி இல்லைன்னு என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஸ்டைலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த புதன் சனி சேர்ந்துருக்கிறது டீச்சிங் ப்ரொஃபஷன் மட்டும் மூவ் பண்ணாமல் மற்ற வேலைகளை நோக்கி, அதுலேயும் குறிப்பாக தொழில் சார்ந்த கல்வி, அதுலேயும் மார்க்கு கம்மியாக இருக்கா, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்காதவர் தானே அத்தனையை கண்டுபிடிச்சாரு. அவர் எத்தனை வட்டம் வாங்கியிருக்காரு? ஒரு வட்டம் வாங்கலை. இல்லை, பட்டம் வாங்கினவங்களாம் அத்தையும் படிச்சுக்கிருக்காரு. அவர் என்ன எடுத்து வச்சுட்டு போனாரோ அதை வந்து பட்டம் வாங்கினவங்க படிச்சுக்கிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து படிப்புக்கும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. படிப்புங்கிறது மனப்பாட திறன் என்ன அப்படிங்கிறது தான். அதனால் இந்த புதன் சனி சேர்ந்துருக்கிறவங்க வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா கம்மியாத்தியாக இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பிரமாதமாக சக்ஸஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தொழில் சார்ந்த வகையில் சொல்லலாங்கிறது அந்த புதன் சனியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ புதனோட ராகு சம்மந்தப்படுறார் அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி வெளிநாடுகளில் படிக்கிறது, வெளி ஊரில் படிக்கிறது, ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள். அதுலேயும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லல ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லலாம். அதாவது புதன் வந்து காற்று கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து தொலைத்தொடர்பு அந்த மாதிரியான விஷயங்களை டாமினேட் பண்ணுவார். அவர் கூட ராகு சேர்றதுங்கிறதுனால இந்த புதனும் ராகுவும் சம்மந்தப்பட்டாலோ, புதன் ராகுவை பார்த்தாலோ, அல்லது புதன் ராகு ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனாலோ அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில், அதுலேயும் குறிப்பாக கம்ப்யூட்டரில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். கம்ப்யூட்டரில் வந்து வைரஸ் கண்டுபிடிக்கிறதும், வைரஸை காலி பண்ணுறதுங்கிறதும், ஆன்டி வைரஸ் போடுறதுங்கிறதும், இவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி குரூப் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ புதன் ராகு சம்மந்தப்படுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் அபிலிட்டியை குறுக்கு வழியிலையும் போக வைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ அந்த வகையில் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான லைனில் வந்து இந்த ராகு புதன் சேர்ந்துருக்கிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஈடுபாடுங்கிறது அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படிங்கிற மாதிரியான லைனில் கொண்டு போகிறது சிறப்பாக இருக்கும். இன்னும் குறிப்பாக புதன் ராகு சம்மந்தப்படுறது சட்ட நுணுக்கங்களை படிக்க வைக்கும். இப்போ லா சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து புதன் ராகும் சம்மந்தப்பட்டதுன்னா சட்டத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே லென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி விடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த புதன் ராகு சேர்ந்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். குறிப்பாக புதன் ராகுவினுடைய சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது வந்து இடம் விட்டு இடம் மாதிரி வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் தான் அமையும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி புதன் கேது சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அவங்களுடைய படிப்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படிப்பாக போயிட்டுருக்கும். அதாவது ஆன்மீகம் தொடர்பான கல்வி, அல்லது என்ன படிப்பு படித்தாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுங்கிறது, மெடிடேஷன் பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு காமிப்பாங்க. அவங்கள மாதிரி வர்றவங்க வந்து, அதாவது புதன் கேது சம்மந்தப்பட்டவங்க சைக்காலஜி படிச்சுட்டு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட மருத்துவராகவோ, அல்லது அது சம்மந்தப்பட்ட சர்வீஸ் பண்ணுறவங்களாவோ, அல்லது கன்சல்டன்சி மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியான படிப்புகளுக்கு அந்த புதன் கேது அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேதுவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், அல்லது வந்து மெடிக்கல், ட்ரக்ஸு, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அது சம்மந்தப்பட்ட என்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்லலாம். இந்த புதன் கேது சம்மந்தப்பட்டிருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சிலேயே ஆன்மீகம் தெரிக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆன்மீகம்லாம் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பு. அதில் சிற்பக்கலை, கட்டடக்கலை இது மாதிரியான விஷயங்கள், அதாவது நார்மல் என்ஜினியரிங்னு இல்லாமல் சிவில் இன்ஜினியராகவே இருக்கட்டுமே, சிவில் இன்ஜினியருங்கிறது நார்மலாக இல்லாமல் அதில் இன்னும் இன்டெப்த்தாக போகிற மாதிரியான மற்ற படிப்புகள் இருந்ததுன்னா, அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சொல்கிறோம், ஆர்கிடெக்ட் சொல்கிறோம், ஆர்கிடெக்ட் கூட கம்மி தான். அது மாதிரி வித்தியாசமான படிப்புகள்ங்கிறதுல வந்து அவங்களுடைய ஈடுபாடு இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன பிள்ளையெல்லாம் ஸ்கூல்லேருந்து வருவேன், ஸ்கூல்லேருந்து வந்ததும்
ஏதாவது ஒரு பொம்மை கிம்மை வாங்கிட்டு வந்திருக்கோம் அல்லது என்னத்தையாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்துருக்கோம்னா கரெக்டாக அதை வச்சுட்டு அதை ஒரு பார்வை பார்த்துட்டு வாசப்படி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதை திரும்பி பார்த்து ஓடிடுறான் ஸ்கூலுக்கு. போயிட்டு வந்ததும் நேராக பைய போடுறது கூட அவசர அவசரமாக போட்டு டக்குன்னு போய் அந்த வச்சிருக்க அந்த பொருளைத்தையும் பார்ப்பார். அது இருந்துச்சுன்னாத்தையும் மிச்சம் எல்லா வேலையும் நடக்கும். அப்போதான் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தான் விளையாடுற பொருள் மேலே அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். கொஞ்ச நேரம் அதை காணோம்னா தவிச்சு போயிடுவான். இப்போ நாங்கள்லாம் வந்து படிக்கிற காலத்தில் பம்பரம்னா அவ்வளோ முக்கியமான விஷயம். திடீர்னு ஒரு பொம்பரம் மட்டும் காணாமல் போச்சு அப்படித்தான் 2 நாளைக்கு அழுதுட்டு கிடப்பாங்க. நீ வாழ்க்கை எப்படி நகர்த்த போகிறோங்கிற அளவுக்கு ஆயிரும். ஆக அவ்வளவு முக்கியமான அந்த ஆர்வம்ங்கிறது வந்து என்னென்னா அந்த கவனம் பூரா அதே இடத்துல வச்சுருக்காங்கங்கிற மாதிரியா நம்ம இப்போ இந்த கேது புதன் சேர்ந்துருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பை வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா அதில் உள்ள நுழைஞ்சா சிலர் மேலோட்டமாக படிச்சுட்டு வரேன் இருக்கான். இவங்கெல்லாம் அப்படியே டீப்பாக இறங்கிடுவாங்க உள்ள வரைக்கும். அப்படின்னா 4-5 டிகிரி பண்ணுறாங்கங்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு டிகிரியே பண்ணாலும் அவங்க யூஜி பண்ணால் பிஜிக்கான நாலேஜில் நிற்பான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அந்த புதன் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறதுக்கான அமைப்பு. ரெண்டாவது புதன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுடைய கல்வியில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சிரமப்பட்டு வச்சுக்கிச்சு இழுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு, தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான அம்சம் எடுத்துக்கிடலாம். அப்போ இது மாதிரியான அமைப்பில் வந்து இப்போ இது வந்து புதன்கிறது வந்து கல்விக்கான கிரகங்கிறதுனால அது கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுக்கான பலன் மட்டும்தான் சொல்லியிருக்கேனே தவிர இன்னும் அவங்க பார்க்குறது, ஆட்சி பெறுறது, உச்சம் பெறுறது அல்லது மற்ற கிரகங்களோட சேர்ந்துருக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரையில் இதில் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடுகள் வர்றதுக்கான அமைப்பு நிறையா உண்டு. இதில் வந்து மெயினாக புதன் வக்ரம் இருக்கக்கூடாது. அது கூட சேரக்கூடிய மற்ற கிரகங்கள் வக்ரமாகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். வக்ரமாக இருந்ததுன்னா அதில் வந்து அதுலேயும் குறிப்பாக அந்த தசை நடந்ததுன்னா தடைகள்லாம் வரும் கல்வியில் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அலுவா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த இப்போ அட்மிஷன்லாம் போயிட்டுருக்க டைம் இல்லையா, இந்த டைமில் பார்த்திங்கன்னா குரு வந்து எங்கே உட்காந்துட்ருக்காரு, கன்னியில் உட்காந்துட்ருக்காரு. அதுவும் ரெட்ராகேட் ஆகி நிற்கிறார், வக்ரம் பெற்ற நிலையில் நிற்கிறார். கன்னி வந்து புதனுடைய வீடு, அவர் படிப்பை கொடுக்கக்கூடிய புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டிலேயே தனகாரகனான குரு போய் உட்காந்துருக்கார். அப்போ இந்த தடவை கல்வி செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுவாங்க பெற்றோர்கள் பண்ணுறது. நார்மலாக இப்போ போன வருஷத்தில் நடந்த கல்வி செலவுகளை விட இப்போ வந்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா குரு வக்ரமாகி நிற்கிறார் இல்லையா, அதனால் கூடுதலாக இருக்கும். அதுலேயும் இந்த வெளிநாட்டு படிப்புகள் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய செலவு பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் வந்து மருத்துவத்துறை சம்மந்தமான கல்வி அப்படிங்கிறதுக்கு இன்னும் கூடுதலான செலவுகள் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதனால் முதல்ல அந்த காலத்தில் தான் சொன்னாங்க, டே நல்லா படிடா, நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா பொழப்ப அமைய, நல்லா பிழைப்ப அப்படிம்பாங்க. இப்போ எப்படி சொல்லுவாங்க, நிறைய சம்பாரிச்சு வையா, பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்த்து கல்வியை நல்லபடியாக கொடுக்கலாம், இல்லாட்டினா கல்வியை கொடுக்க முடியாது, அவன் மார்க் எடுக்கிறானோ இல்லையா அது அப்புறம், முதல்ல வந்து படிப்புங்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து இந்த அட்மிஷன் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதனாலேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நகை நட்டெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சு கூட பணம் கட்டுவாங்க. சிலர் பெரிய சேவிங்ஸ் வச்சுருந்ததெல்லாம் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து சொத்து பத்துக்களை கொடுத்து கூட நம்ம அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாம், சேர்த்து விட்றலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு முடிவுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான அமைப்பு. மொத்தத்தில் பிள்ளைகளுக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்துகிட்ருக்க டைம். அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் அட்மிஷன் டைமும் வந்துருச்சு. குருவும் வக்ரத்தில் நிற்கிறார். அதனால் நிறைய செலவினங்கள் வரும், கல்வி செலவினங்கள் அப்படிங்கிறது. அப்போ படிப்பு அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளுன்றியான், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேளுன்றியான். அப்போ அந்த வகையில் அந்த ஜாதகத்தையும் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அதாவது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தம் ப்ளஸ் வந்து பையனுக்கு இருக்க அந்த படிக்க போகிறவனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அவன் எதை படிக்கணும்னு நினைக்கிறான், ப்ளஸ் அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பொருளாதார நிலை, அது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட், இது 3ஐயும் கம்பைன் பண்ணி தான் அப்புறம் ஒரு கோர்ஸில் கொண்டு போய் செட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் மிக முக்கியமான பார்ட்டுங்கிறது பிள்ளைங்க விரும்புகிறத படிக்க வைக்கிறது. அப்போ அவங்க என்ன படிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஜாதகத்திலேருந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சரியாகவும் வரும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அப்போது நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.